இப்போ ஐயா ஒரு சிறு வார்த்தைகள் 5 நிமிஷம் பேசுவார். தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க ஐயா. அன்பான கலங்காணி கிராம மக்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மழை பெய்கிறது, ஆனாலும் நீங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து இந்த சத்தத்தை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் ரொம்ப பாக்கியம் உள்ளது. இந்த சத்தத்தை கேட்கிற இருதயங்களும் செவிகளும் ரொம்ப பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இந்த நாளை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த நாடகம், இந்த பாடல் எல்லாமே. ஏன் அப்படின்னா, இந்த ஊரில் இருக்கிற உங்கள் இருதயங்களை ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனாய் அவதரித்து மனிதனுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். ஒரு நாள் இயேசுவை அறியாமல் இருந்த நாங்கள் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு அவர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை, அற்புதங்களை அனுபவித்திருக்கிறோம். மாறாக இன்னொன்று, நித்திய ஜீவனுக்கு எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை சொல்லும்படி உங்க ஊர்களுக்கு நாங்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அற்புதங்கள் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஏதோ பொழுதுபோக்காக நாங்கள் வரவில்லை. உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்கள் சாபங்களை மாற்றும்படி உங்களுக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவரை இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒருவரும் பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அதற்கு நாங்களே சாட்சிகளா இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த பொழுது பிசாசின் பிடியிலே சிக்கியிருந்தவர்களையும் பலவிதமான பாவத்திலே மாட்டியிருந்தவர்களையும் விடுவிக்கும்படி கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுற்றி திரிந்தார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உங்கள் கிராமங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை அப்படியாய் கர்த்தர் விடுவித்து ஆசீர்வதிப்பார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை எல்லா போராட்டங்களிலிருந்தும் உங்கள் கண்ணீரிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். எங்க வாழ்க்கையில அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நான் கூட ஒரு நாள் இயேசுவை அறியாத நாட்களில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பலவிதமான போதை பழக்க வழக்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை ஏற்ற வழியில சந்தித்தார். அதை சொல்லத்தான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். ஏன்னா இயேசுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது. எங்க அப்பா சிவன் கோயில்ல பூசாரியா இருக்கிறாரு. ஆனாலும் நான் இன்றைக்கு இயேசுவை சொல்லுகிறேன்னா அதில் அவ்வளவு அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்து என்னை வாழ வைத்திருக்கிறார். இருளிலே வாழ்ந்த என்னை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறி இருக்கிறது. என் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. என் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் ஊரிலே இந்த சத்தம் துணிக்குதுன்னா உங்க கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது, அவர் ஊழியம் செய்த பொழுது, அவர் அந்த ஊர் வழியாய் கடந்து போனார். அந்த சத்தத்தை கேட்ட ஒரு கண்ணு தெரியாத குருடன் இங்க யாரு போறான்னு கேட்டு இங்க போகிற ஜனங்கள் முதன்னு கூட்டமா போறதை பார்த்து அந்த இரைச்சலின் சத்தத்தை கேட்டு விசாரித்தான். கண் தெரியாதவன். எல்லாரும் சொன்னாங்க, இயேசு என்ற ஒருவர் போகிறான். சொன்ன உடனே அந்த இயேசுவை எப்படி ஆகிலும் நான் பார்ப்பேன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கணும்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் திரும்பி பார்த்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடவது அப்படின்னு சொல்லி அவன் கண்ணை தொட்டு அவன் கண்களை திறந்து விட்டார். அவன் அதுவரைக்கும் பார்த்திராத வெளிச்சத்தை அன்றைக்கு பார்த்தான். பார்த்திராத எதிர்காலத்தை அவன் அன்று முதல் அனுபவிக்க ஆரம்பித்தான். இயற்கையை பார்த்தான், மனிதனை பார்த்தான், கடவுளை பார்த்தான். அவனுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் ஒரு நாளும் அவன் அனுபவித்ததில்லை. அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்க அப்பா பூசாரியா இருந்தாலும் நான் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தேன். சின்ன வயதிலிருந்து சிகரெட் பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்துக்கும் மாத்திரை போதைகளுக்கு நான் அடிமைப்பட்டிருந்தேன். இதிலிருந்து என்னை விடுவிக்க ஒருவராலும் கூடாது. வாரம் ஒரு முறை என்னை சிறைச்சாலையில அடைத்து விடுவார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா போலீஸால என்னை திருத்த முடியலங்க. எங்க பெற்றோரால் என்னை திருத்த முடியல. நானும் ஆசைப்பட்டேன் இதுல இருந்து வெளியே வரணும்னு. ஆனா திருந்த முடியல. என்னோடு கூட இருந்த நண்பர்கள் 20 பேர் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை. அவர்கள் மரித்து போனார்கள். நான் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒருவரும் இயேசுவை அறியாமல் சாக கூடாதுங்க. இந்த ஜீவன் ஒரே ஒரு முறை பூமியில பிறந்திருக்கிறது. ஒரே ஒரு முறை மரித்து ஆக வேண்டும். பின்பு நியாய தீர்ப்புக்கு போக வேண்டும். அந்த நியாய தீர்ப்புல நம்ம பாவத்தோடு மரிச்சிட்டோம்னா ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. தயவாய் சொல்லுகிறேன், நாங்கள் சொல்லிவிட்டு போய்விடுவோம். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதோ உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுக்காக அற்புதங்களை செய்யவர்
துடிக்கிறார். நீங்கள் இருதயத்தை திறப்பீங்கன்னா இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர். என்னுடைய கண்ணீரை துடைத்தார். இப்படி ஒரு சத்தத்தை கேட்டு என் மனைவி, என் வீட்டுக்கார் கண்ணீரை துடைங்க, என் வீட்டுக்கார் இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்கன்னு வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலை தந்து என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து என் கண்ணீரெல்லாம் துடைச்சிருக்கிறார். அந்த தெய்வத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எல்லா பாவத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாருங்க. ஆண்டவர் நல்லவருங்க. உங்க வீட்டுல நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், பலவிதமான பிரச்சனைல இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்தவர் உங்களை தேடி உங்க ஏரியாவுக்கு எங்களை அனுப்பியிருக்கிறார். காரணம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும். இன்றைக்கு இருந்த இடத்துல உங்க வீடுகள்ல எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபித்து உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இயேசு உங்களை இன்றைக்கு விடுதலை செய்வார். குமாரனாகி இயேசு விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி அற்புதமாய் சுகமாகும். உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கிற தரித்திரம் உங்களை விட்டு போயிடும். பிசாசின் கிரியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லா இருளையும் மாற்றி இயேசு உங்களுக்கு வெளிச்சத்தை தரப்போகிறார். இந்த வெளிச்சமாகி இயேசுவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் இருளை மாற்றி இன்றைக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பாக்கியமான நாளை நீங்கள் சந்தோஷமா எண்ணி இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீங்கன்னா ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், போராட்டத்தோடு இருக்கிறேன், அனுதினமும் மரணத்துக்கு நேரானாய் போராடி கொண்டிருக்கிறேன், சாவதா வாழ்வதான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் சாக வேண்டும்? உனக்காக நான் மரித்தேன், நீ வாழும்படி உனக்காக உன் பாடுகளை உன் துக்கங்களை நான் மெய்யாகவே ஏற்றுக்கொண்டேன். ஆகவே என்னை விசுவாசி, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னவர் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை துடைப்பார். விட முடியாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நாங்க இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு சகோதரன் இடத்துல பக்கத்துல இருந்து சொன்னாரு, நான் குடிய விடணும்னு விரும்புறேன், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அது உண்மையோ பொய்யோ தெரியாது. அது உண்மையா அவர் இருதயத்தில் விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரை விடுதலையாக்குவார். இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் விடுதலையாக்குவார். பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற வாலிபர்களை விடுதலை செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனையோ முயற்சி செய்தும் விடுவிக்க முடியாத என்னை இயேசு விடுதலை செய்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எல்லா நெருக்கத்திலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்க இந்த மலையிலும் உங்கள் தெருவில் நின்று சொல்லுகிறோம்னா இந்த நாள் இன்னொரு முறை கிடைக்குமோ கிடைக்காத தெரியாது. கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறபடினால் இந்த ஊரை ஆசீர்வதிக்க போகிறார். சாபங்கள் மாற போகிறது. இயேசு கிறிஸ்து பூமியின் மத்தியிலே சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் இந்த ஊர் முழுவதையும் இன்றைக்கு கர்த்தர் சுத்திகரித்து சாபத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கொள்ளை நோயிலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆட்டி படைக்கிற கொள்ளை நோய் வியாதியிலிருந்து நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அன்பு சனமே, இருந்த இடத்துல நீங்க எங்களோடு கூட கண்களை மூடி ஜெபிப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து இயேசு உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.